ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 50வது சட்டத்தை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போதுக்குள்ள ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எரிந்து விட்டே, என் கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எரிந்து விட்டேன். நம்பியுள்ளேனுமாயே நன்மைகள் செய்திடுவேன். நான் நம்பியுள்ளேனுமாயே நன்மைகள் செய்திடுவேன். என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, என் இல்லத்தில் எல்லாமே நீதானையா. என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, என் இல்லத்தில் எல்லாமே நீதானையா. என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். என் தேவையெல்லாம் நீதானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா, சங்கீதம் 41வது அதிகாரம் 1வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதம் 41வது அதிகாரம் 1வது வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இன்னொரு டைம் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் ஒரு குட்டி வசனம். இந்த வசனத்தோட கருத்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வாழ்க்கையில நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. உடல்நல குறைவுள்ளவர்கள், வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க உதவி கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஏழைகளா இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ், உதவி செய்யணும். அப்படி உதவி செய்யும்போது, நமக்கு கஷ்டகாலம் வரும்போது, நமக்கு தீங்கு நாள் வரும்போது, நமக்கு துன்பங்கள் வரும்போது கர்த்தர் நம்மை விடுவிப்பார், பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தோட கருத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தோட கருத்து. நான் ஒரு சின்ன தாட்ஸும் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா உதவி செய்ய வேண்டும். யாருக்கு உதவி செய்ய வேண்டும்? நீதிமொழியில் பார்த்தீங்கன்னா, செய்யத்தக்கவர்களுக்கு, அதாவது உதவி யார் செய்யணும், செய்யத்தக்கவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏழைகளுக்கு இறங்குற கர்த்தர் கடன் கொடுக்குறான் அப்படின்னு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உதவி செய்யணும், எல்லாருக்கும் உதவி செய்ய, எல்லாரும் வாங்க, நான் காசு வேணுமா, சாப்பாடு வேணுமா, துணி வேணுமா, மணி வேணுமா, பேக் வேணுமா, எல்லாம் வாங்கிங்க, எல்லாம் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்ய, அப்படி உதவி செய்யல ஃப்ரெண்ட்ஸ். உதவி வந்துன்னா செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். யாருக்கு உதவி செய்யணும்னா, தன்னால் வேலை செய்ய முடியாத, அது சில பேருக்கு வந்து கண்ணு தெரியாது, சில பேருக்கு வந்து கால் இருக்காது, ஊனமுற்றோர்களா இருப்பாங்க, சில பேருக்கு வந்து கை இருக்காது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நல குறைவுகள் இருக்கும், வயசானவங்க, அவங்களால வேலைக்கெல்லாம் போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வேலை செஞ்சு அவங்களால தங்களுடைய தேவையை சந்திக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்களால் வேலை செய்ய முடியாத இயலாத நபர்களுக்கு தான் நம்ம வந்து உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வந்து இவங்களுக்கு தான் உதவி செய்யணும், இவங்க தான் செய்யத்தக்கவர்கள், இவங்க தான் பாத்திரர்கள், இவங்க தான் பாத்திரவாங்க, இவங்களுக்கு உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உதவி செஞ்சாதான் கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை வந்து பிளஸ் பண்ணுவார். நமக்கு கஷ்டகாலம் வரும்போது நம்மளை ஆஸ்வதிப்பார், பாதுகாப்பார், தீங்கிக்கெல்லாம் விலக்கி காப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அதெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கை கால் நல்லா இருக்கும்,
நல்லா இருப்பாங்க. சோம்பேறில இருப்பாங்க. இந்த சோம்பேறி என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க பாருங்க. பெருமைங்க வீண் பெருமை என்ன பண்ணுவாங்க, டக்குனா நல்லா கோயில் பண்டிகை வந்துச்சா, கோயில் நல்லா திருவையாவா, ஓகேப்பா அன்னதானம் போடுப்பா, அதை வந்து அப்படியே ஒரு 500 பேருக்கு ஒரு 1000 பேருக்கு அப்படியே சாப்பாடு போட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு வீடியோவில் போடுறது, நியூஸ் பேப்பரில் போடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சில் கூட, எல்லாமே வச்சுக்கலாம். சர்ச்சு எல்லா வழிபாட்டினரும் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு அன்னதானம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அப்படி அன்னதானம் போடுறது வீண் பெருமைக்காக என்ன பண்ணுவாங்க, அன்னதானம் போடுறாங்க. அப்படி வந்து செய்கிற உதவி வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கடவுள் ஒரு காலமும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்படிப்பட்ட உதவி செய்கிறவர்களுக்கு, அப்படிப்பட்ட உதவி, அதாவது அந்த கை கால் நல்லா இருந்து உழைக்க முடிய வயசுல இருக்கிறவங்க, சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு வந்து உதவி செய்கிற ஒவ்வொரு நபரும் அவங்க வந்து கெட்டவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் சோம்பேறில உருவாக்குறாங்க. சோம்பேறிகளை உருவாக்குறது யாருன்னா இந்த இப்படி உதவி செய்யறாங்க பத்தி, அதாவது வாண்டடா ஆடுன்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து செய்யத்தக்கவர்களுக்கு, உடல்நல குறைவுள்ள, தங்களால் வேலை செய்ய முடியாத இயலாத உதவி செய்யுங்க. அது கடவுள் அங்கீகரிப்பாரு. பைபிள் கூட லூக்கால ஒரு கதையில கூட ஏசப்படி சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, அதாவது உங்களால் வந்து உதவி யாரு செய்யுங்கன்னா, நல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க ரிலேட்டிவ்ஸு, உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா, ஒரு விருந்து பண்ணும்போது சாப்பாடு போட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அவங்க உங்களுக்கு கைமாறு, அதாவது திருப்பியே உங்களுக்கு பதில் செய்வாங்க. நீங்க உதவி செய்யும் போது குருடர்கள், ஏழைகள், எளியவர்கள், வயசானவங்க, காது கேளாதவங்க, கை இல்லாதவங்க, ஊனமுற்றவர்களுக்கு இப்படி படுற உதவி செய்யுங்க. இப்படி உதவி செய்யும் போது உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் சொல்லிட்டு ஏசப்பா வந்து ஒரு கதையில சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னன்னா நம்ம உதவி செய்ய நினைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், பெருமை என்ன பண்றோம், அப்படியே சில பேர் என்ன பண்ணுவோம், சமையல் வீடியோலாம் எடுப்பாங்க. சமையல் வீடியோ இருந்துச்சு, நான் ஆசிரமத்துக்கு இவ்வளவு பேருக்கு நான் சாப்பாடு போட்டேன், அதை வந்து வீடியோ எடுத்து காட்டுவாங்க. சாப்பாடு போடுறது, அந்த கறி குழம்பு ஊற்றுறது, அந்த மீன் வைக்கிறது, அந்த எல்லாம் உதவி செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க, அவங்களெலாம் உதவி செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரோட்டில் நல்லா கைக்கு நல்லா இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறது, அப்படிலாம் வந்து உதவி செய்கிறாங்க. இது வந்து இந்த உதவி வந்து கடவுள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அவங்களாம் சோம்பேறிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து ஒன்றும் இல்லை, படிப்பு அறிவியலாம் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு மூட்டை தூக்கி வேலை செய்யறதுக்கு படிப்பு தேவையா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வீடு பெருக்கி தொடக்கிறதுக்கு படிப்பு தேவையா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கடையில் போயிட்டு கேட்குற மளிகை சாமான் எடுத்து கொடுக்கறதுக்கு படிப்பு தேவையா ஃப்ரெண்ட்ஸ்? சில பேர் சொல்லுவாங்க, நான் படிப்பறிவு இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உழைக்க மனம் இருக்கிற யாருக்கும் எவருக்கும் கடவுள் உதவி செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சோம்பேறில என்ன பண்ணுவாங்க, வேலைக்கே போக மாட்டாங்க. வேலைக்கே போகாம சும்மா ஒரு குழந்தை, சில சகோதரிலாம் பார்த்தா குழந்தை கையில் வச்சுன்னு போற வர கார்லாம் மறைச்சி உதவி செய்யுங்க, நான் கைவிடப்பட்டேன், நான் அப்படிப்பட்டேன் இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பா நம்ம அப்படிப்பட்டவர்கள் நான் சொல்றேன். நீங்க வந்து சோம்பேறியா இருக்காதீங்க, தயவு செய்து சோம்பேறி இருக்காது. ஏதாச்சும் ஒரு வேலை, ஐயோ நான் கிராமத்துல இருக்குங்க, என்னால வந்து கிராமத்துலாம் வேலை இருக்கிற பட்டணத்துக்கு போங்க, தயவு செய்து போயிட்டு வேலை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலை செஞ்சு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து வேலை செய்யலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்போ கடவுளை நான் ஊழியத்து காய்க்கிறேன், நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊழியத்து காய்க்கிறேன், நான் பொது சேவை செய்ய போறேன், நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு அப்படியே சோம்பேறியா வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உழைக்க, அதாவது பவுல் நான் சொல்றாருன்னா நிறைய வசனம் இதுமாதிரி சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய போன வீடியோலாம் போட்டிருப்பேன். 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ், உழைச்சு அவங்க சொந்த சாப்பாடு சாப்பிடணும், உழைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பவுல் கூட சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க உழைக்கிறதுக்கு மனம் இல்லை, கஷ்டப்பட மனம் இல்லை. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன பண்றாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சோம்பேறி இருந்துன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எங்க அப்பா சொத்து சேர்த்து வைக்கல, எனக்கு எங்க அண்ணன் உதவி செய்யல, எனக்கு எங்க அக்கா உதவி செய்யல, எங்க அம்மா அப்பா எனக்கு எதுவுமே செய்யல, எதையும் சேர்த்து வைக்கல, யாராச்சும் ஒரு 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா நான் பிசினஸ் பண்ணி நான் பெரிய ஆளா வருவேன், யாராச்சும் ஒரு 50,000 கொடுத்தாங்கன்னா நான் பிசினஸ் பண்ணி நான் பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாவே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பிசினஸ் பண்ணலாமா, கோடிக்கணக்கு லட்சக்கணக்கெல்லாம் வச்சு பிசினஸ் பண்ணலாம், ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்னதை என்ன பண்ணலாம்,
ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் கீப்பிங் சின்ன வேலை, ஏதோ பெருக்கி துடைக்கிற வேலை, ஒரு கடையில போயிட்டு ஒரு ஒரு 5 மாசம் 6 மாசம் வேலை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலை செஞ்சு ஒரு 50,000 சேர்த்து வைங்க. அந்த 50,000 எடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு இந்த மாதிரி பிஸ்கெட் இருக்கு, அப்புறம் கிலோ கிலோ கணக்கில் இந்த பருப்பு வகைகள், இந்த பட்டாணி கொட்டை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் மூக்கடலை, அப்புறம் நிறைய தானிய வகைகள், நிறைய ஒரு வறுத்த தானிய வகைகள், நல்லா நல்லா அவிச்ச தானிய சுண்டல் அப்படிலாம் போட்டு சின்னதாக நம்ம கிலோ கணக்கில் வாங்கி ஒரு குட்டி குட்டியா பேக் பண்ணுங்க. பேக் பண்ணி 10 ரூபாய் விற்ங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபாய் வித்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் நீங்க உழைக்க ஆரம்பிங்க. நீங்க நான் ஏன் சொல்ல வரேன், நிறைய பேர் சோம்பேறி சுத்திக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சோம்பேறிக்கு உதவி செய்கிற நான் பெருமைக்குன்னு நிறைய பேர் உதவி செய்யறாங்க, நல்லா அவங்களுக்கு உதவி செய்யும். அப்படி பெருமைக்கு உதவி செய்யற ஒவ்வொருவரும் திருட்டு மன்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்ல விரும்பல, நீங்க திருடர்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சோம்பேறில உருவாக்குறீங்க. நீங்க உங்க மேல தான் தப்பு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அப்படிப்பட்ட உதவி செய்து உங்களுக்கு சாபம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சபிக்க நினைச்சுக்காதீங்க, உண்மையா சாபம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நீங்க அதாவது வேலைக்கு வேலை செய்ய முடியாதவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, அது அங்கீகரிக்கப்படும். ஆனா நான் கைக்கு நல்லா நான் உதவி செஞ்சீங்கன்னா அது இறக்கமே கிடையாது, அது உதவியே கிடையாது. அது உங்களுக்கு மட்டும் உங்க சந்ததி சாபம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது கடவுளுடைய வார்த்தை. நான் வசனத்தை பைபிள்ல இருந்து நான் படிச்சு சொல்றேன், என் வாய்க்கெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படிப்பட்ட உதவி கடவுள் அங்கீகரிக்கவே மாட்டாரு. அப்போ இந்த வேலை செய்ய இல்லாதவங்க என்ன பண்ணலாம், இப்ப சொன்ன மாதிரி இந்த சொந்த சின்ன சின்ன பொட்டலம் ஒரு 10 ரூபாய் பேக் பண்ணி வித்து வேங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொன்ன மாதிரி நாங்க அண்ணன் உதவி செய்யலாம், அப்போ ஒரு 50,000 இருந்துச்சுனா, ஒரு 1 லட்சம் இருந்துச்சுனா, ஒரு 30,000 இருந்துச்சுனா நான் பிசினஸ் பண்ண பெரிய ஆள் ஆயிடுவேன். அவங்க தப்பு இல்லை, போங்க முன்னாடி போயிட்டு ஒரு கடையில் ஒரு 6 மாசம் வேலை செய்யுங்க, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அதை வச்சு என்ன பண்ணுங்க, குட்டி குட்டியா ஒரு பிசினஸ் பண்ணுங்க. எல்லாம் பெரிய பிசினஸ்லாம் கிடையாது, சின்ன பிசினஸ் தான். சொன்ன மாதிரி கிலோ கணக்கில் பருப்பு வாங்கி கூட்டிகிட்டே 10 ரூபாய் போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரெயினில் நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பேருக்கு கண்ணே தெரியாது, பார்வையற்றவர்களாக இருப்பாங்க, கண்ணே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பர்பி பாக்கெட்டு, ஒரு பாக்கெட் 5 ரூபாய், ஒரு குட்டி சுண்டல் 10 ரூபாய் பாக்கெட்டு, குட்டி வேர்க்கடலை, குட்டி மூக்கடலை 10 ரூபான்னு கண்ணு தெரியாது. அவங்களால உலகமே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒயிச்சு சாப்பிடணும், நான் ஒயிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓய்க்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர்லாம் காசு கொடுத்தா சொம்ம கொடுத்த விட வாங்குறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இந்த வாங்கின்னு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் போனால் வீடு வராங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லிட்டு ஊதுபத்தி விற்கிறாங்க. பார்வையற்ற ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்ணால பார்த்துட்டு நானும் உதவி செஞ்சிருக்கிறேன். வயசானவங்க என்ன பண்றாங்க, ஊதுபத்தி விற்கிறாங்க. சில பேர் வந்து இந்த சாம்பிராணி, சில பேர் வந்து நிறைய இது மாதிரி வந்து விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வித்து ஊசி மணி பாசி மணி வித்து அந்த வருவாயில அவங்க சாப்பிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதாவது தங்களால் வேலை இயலாத ஒரு நபரே கஷ்டப்பட்டு ஓய்ச்சி சாப்பிடுவார்னா நம்மளுக்கு கடவுள் நல்ல பார்வை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பேச்சு கொடுத்துருக்கிறாரு, நம்ம நல்ல கையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல உடல் நலத்தை கொடுத்துருக்காரு. நம்ம தயவு செய்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலைக்கு போகிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், தயவு செய்து வேலைக்கு போங்க. வேலைக்கு போக முடியாம அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க உதவி செய்யலை, இவங்க உதவி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செய்து தான் பண்ணுங்க, ஒவ்வொரு நபரும் வேலை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வேலையே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அது போய் 100 போய் நீங்க வேலை செய்யணும் ஆசைப்பட்டு, உழைக்கணும் ஆசைப்பட்டு நீங்க முன்னேறி பாருங்க. நீங்க செயல்பட ஆரம்பிங்க, கடவுள் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் நிச்சயமா வழி தருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்றாங்க, என்னை யாரும் வேலை சேர்த்து விடல, என்னை அங்கே சேர்த்து விடல, இங்கே சேர்த்து விடல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அழகா என்ன பண்ணுங்க, இருக்கிற ட்ரெஸ் நல்லா துவைச்சி ஒரு மார்க்கெட்ல போங்க, கடைக்கடை கேளுங்க, எனக்கு வேலை கொடுங்க. ஐயோ எனக்கு வந்து வெறும் 10,000 ரூபாய் தராங்க, ஒரே 6,000 ரூபாய் தான் சம்பளம் சொல்றாங்க, ஒரு 5,000 ரூபாய் தராங்க, கஷ்டப்படுங்க. 5,000 ரூபாய் ஒரு 10 மாசம் 1 வருஷம் செய்யுங்க, ஒரு 50,000 சேர்த்து வைங்க. அழகா நீங்க சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி டிஃபன் கடை போடலாம், ஒரு குட்டி கொஞ்சமா அப்படி பண்ணி வாழ்க்கையில அப்படி ஜெயிச்சு ஒரு நல்ல நிலைமையில வர அது நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உழைக்கிறவங்க தான் கடவுள் வந்து ஆஸ்வதிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பேறில ஒரு நாளும் கடவுள் ஆஸ்வதிக்கவே மாட்டாரு. சோம்பேறி வந்து கடவுள் ஆஸ்வதிக்க மாட்டார். சோம்பேறி வந்து கர்த்தர் வந்து வெறுக்கிறாரு. சோம்பத்தனம் வந்து தூங்கி விழ போடணும், அது தரித்திரம் உண்டாகும், தரித்திரத்தை அதாவது என்னன்னா ஏழ்மையை உண்டாகும் சொல்லிட்டு வசனம்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என் தாட்ஸ் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், உதவி செய்கிறவர்களுக்கு ஒரு தாட்ஸ் என்னன்னா, தயவு செய்து தங்களால் வேலை செய்ய முடியாத ஒரு உதவி செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். மற்றபடி நல்லா கைக்கு நல்லா இருந்துக்குன்னு அவங்களுக்கு உதவி செய்யறீங்கன்னா
உங்களுக்கும் உங்க பிள்ளைகளும் சந்ததிக்கும் பெரிய சாபம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது கடவுளுடைய வார்த்தை. அது உண்மையாக தான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி ரெண்டாவது என்னன்னா, வேலைக்கு போகாத சோம்பேறி நண்பர்களுக்கு மன்னிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேற வழியில் இப்படிதான் சொல்லி ஆகணும். சோம்பேறி நண்பர்களுக்கு நீங்கள் உழைக்கணும்னு ஆசைப்படுங்க. சின்ன சின்ன வேலை செய்யுங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய், ஒரு நாளைக்கு 200 ரூபாய், ஒரு நாளைக்கு 300 ரூபாய். கிராமத்தில் இருக்கிறீங்களா, போய் ஒரு மூட்டை தூக்குங்க, போங்க ஒரு நெல் மூட்டை தூக்குங்க, ஒரு நெல்மணி ஒரு கிராமத்தில் இருக்கீங்களா, ஒரு அப்படி கிராமத்தில் சுத்தம் வேலை வாய்ப்பான ஒரு பட்டணத்துக்கு வாங்க. நிறைய பேர் பாருங்க, வடநாட்டுல இருந்து இந்திக்காரு நண்பர்கள் பார்த்தோம்னா அநேகர் பார்த்தா ஆயிரக்கணக்கில் வராங்க. சென்னைக்கு ஆயிரக்கணக்கில் வந்து செக்யூரிட்டி வேலை செய்யறாங்க, ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறாங்க. எவ்வளவு கஷ்டம். அதாவது நம்ம நண்பர்களா சில கொடுமை கூட பண்ணுவோம். எல்லாத்தையும் தாங்கிக்கின்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு ஒரு வீட்டை கட்டி அவங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுறாங்க, அவங்க நண்பர்களுக்கு அவங்க உறவினர்களாக சாப்பாடு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மனா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வெளி மாநிலத்தை அங்கேருந்து விட்டு இங்கே வந்து 1-2 வருஷம் குழந்தை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு அங்கே காசு அனுப்புறாங்க, அங்கே போயிட்டு வேலை செய்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அப்படிலாம் நம்ம கஷ்டப்படலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடவுள் கிருபை நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அநேக வேலை வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பட்டணம் வேலை வாய்ப்பு இருக்குது. நிறைய சம்பளம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சம்பாதித்து ஒரு 6,000 ரூபாய், ஒரு 5,000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சு கொஞ்சமாக சேர்த்து வச்சு அழகாக கூட்டிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சின்ன உழைக்கணும். உழைப்பு இல்லாமல் கண்டிப்பாக உழைச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உழைச்சி எனக்கு பலன் வருவேலன்னு சொன்னால் அது போய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பொய்யன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உழைக்கும் போது கடவுள் நிச்சயமாக, அது எந்த மதமாக இருக்கலாம், இந்தா இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எந்த ஒரு புத்திஸாக இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும் நம்ம உழைக்கும் போது கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய வாழ்க்கை சேகி செய்யும், நம்ம நல்லா இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாட்ஸ் நம்ம பிரச்சனை நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.